கதை நீதான் என் வர்மன் தலைப்பு. உங்களுக்கு ஏற்ற கணவன் இல்லையா? கதையின் தொடக்கம். நறுக்கம், நேர்மை, நம்பிக்கை. இவைதான் பிரியாவின் அடையாளங்கள். அவள் ஒரு திறமையான கம்ப்யூட்டர் இன்ஜினியர். மெட்ராஸ் நகரத்தின் பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். கனவுகள் நிறைந்த மனம். எதிர்காலத்தில் தனக்கே ஒரு ஸ்டார்ட் அப் நடத்த வேண்டும் என்பதுதான் கனவு. ஆனால் பெற்றோர் விருப்பம், குடும்பக் கட்டாயம் என்று அரவிந்துடன் திருமணமாகிறாள். அரவிந்த் அமைதியானவர். எதிலும் ஆழ்ந்த ஆர்வம் காட்டாதவர் போல தோன்றுகிறார். அவரின் உலகம் வலிமையான சொற்களில்லாத அமைதியான கடல் போல. வாழ்க்கை ஒரு சோதனை. திருமணத்திற்கு பிறகு பிரியா எதிர்பார்த்த அந்த துணைத் தோழன் கிடைக்கவில்லை. அரவிந்த் பேசுவது குறைவு. அவளது கனவுகள், திட்டங்கள், முயற்சிகள் எதிலும் ஒரு அருமை கூட கிடையாது. தனிமை ஏறக்குறைய கூடையாகவே இருந்தது. ஒரு நாள் நெருங்கிய தோழியான அருகில் வந்து கேட்டாள், பிரியா, எப்படி வாழ்க்கை? பிரியா, அவனோடு வாழும் வாழ்க்கைதான் எனக்கு வரம் என்று சொன்னேன். ஆனால் இப்போ அது சாபமாகவே தெரிகிறது. திருப்பா ஒரு புத்தகம். ஒரு வார இறுதியில் மனதை மாற்ற புத்தக கண்காட்சிக்கு சென்றாள். அங்கு ஒரு புத்தகம் கடைசி மோசமாக தள்ளியிருந்தது. தலைப்பு: உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கண்ணோட்டத்தில் உள்ளது. அது ஏதோ ஒரு அழைப்பு போல. எடுத்தாள், வாசிக்கத் தொடங்கினாள். அந்த புத்தகத்தில் ஒரு வரி: அவர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அவரை உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சித்தீர்களா? அந்த வாசகம் எதிரொலியாய் பிரியாவின் உள்ளத்தை கலக்கியது. மறுதல். அவள் இரவில் அரவிந்துடன் பேச ஆரம்பித்தாள். பிரச்சனைகள், கனவுகள், தன்னிலை எல்லாம் பகிர்ந்தாள். அரவிந்த் மௌனமாக இருந்தாலும் மனதளவில் என்னவெல்லாம் சிந்தித்திருக்கிறார் என்று அவள் உணர ஆரம்பித்தாள். அவன் சொன்னார், நான் பேச வராது, ஆனால் உன்னை பார்த்தப்போவே என் வாழ்க்கை ரீசெட் ஆகும்னு நினச்சேன். நானே பயந்துட்டேன். முடிவு. உணர்வு மாற்றம். மாதங்கள் சென்றது. உரையாடல்கள் வளர்ந்தது. பிரியாவும் மாறினாள். அவள் பார்த்த தடுமாற்றமான கணவன் இன்று அவளது நிதானமான ஆதரவாளராக இருக்கிறார். உண்மையா சொல்றேன், இப்போ எனக்கு புரிகிறது, அவனேதான் என் வாழ்க்கையின் உண்மையான வரம். மொரல் ஃப்மாசிஷியோசு. உங்களுக்கேற்ற துணையை தேட வேண்டாம். உங்கள் மனதை திறந்தால் அவரை உள்ளத்திலேயே காணலாம். ஷூஷாந்த்.